பியூட்ரிக் அமிலம் தான். இதுக்கெல்லாம் உங்களை கேட்க மாட்டாங்க. மாலிகுல் எது எதுக்கெல்லாம் கேட்பாங்கன்னா டைப்ஸ், அது மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆசிட் தான் கேட்பாங்க. பெரும்பாலும் பேர் தான், நேமே போடுவோம். சில நேரங்கள்ல சில அமிலங்களுக்கு ஐயூபிஎஸ் நேம் கேட்பாங்க. நான் ஒரு 2 ஐயூபிஎஸ் நேம் சொல்றேன், சொல்லுங்க பார்ப்போம். ஃபார்மிக் அமிலத்தோட ஐயூபிஎஸ்சி நேம் என்ன? ஐயூபிஎஸ்சி, ஐபேக். ஐபேக். ஃபார்மிக் அமிலத்தோட ஐபேக் நம்பர் என்ன? அசிட்டிக் அமிலத்தோட ஐபேக் நம்பர் என்ன? பேர் யாராவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? முதல்ல அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க சார். இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அப்ளைட் கெமிஸ்ட்ரி, அதுதான் ஐயூபிஎஸ்சி. உலக, அதாவது சர்வதேச பயன்பாட்டு வேதியியல் கழகம் சொல்லுவாங்க தமிழ்ல. இவங்க தான் வேதியியல் பெயரிடுறது, இவங்க தான். அது மாதிரி இயற்பியலுக்கு பேரிடுறது எஸ்ஐ, ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல். எஸ்ஐ அழகுமுறைகள், இதுதான் சர்வதேச அழகுமுறைகள் வந்து இயற்பியலுக்கு. உயிரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிபிஎன், இன்டர்நேஷனல் போர்ட் ஆஃப் பயாலஜிக்கல் நாமின்கிளேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது ஒவ்வொன்றுக்கும் அறிவியல்ல ஆர்கனைசேஷன் இருக்கு பேர் வைக்கிறதுக்கு. இப்போ இங்க அந்த மாதிரி கேட்பாங்க. ஃபார்மிக் அமிலத்துக்கு மெத்தனோயிக் அமிலம் சொல்லுவாங்க, அசிட்டிக் அமிலத்துக்கு எத்தனோயிக் அமிலம் சொல்லுவாங்க. இது வந்து ஐபேக் பேர்ஸ். நமக்கு கார்பாக்சில் சேர்மங்கள்லாம் வரும், நான் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இருக்குது ஒரு டாபிக்ல கார்பனும் அதன் சேர்மங்கள்ல தான் கொடுக்குறாங்க. 2012 ஐபேக் கொஸ்டின் கேட்டாங்க. 2000 பேப்பர் 2, டெட் பேப்பர் 2ல சயின்ஸ்ல இந்த பேப்பர் கொஸ்டின் கேட்டாங்க. என் பியூட்டைல் அசிட்டைல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துருச்சு 2012 பேப்பர் 2ல. சரி, அது அந்த பாடங்கள் வரும்போது பார்க்கலாம். இப்ப பேஸ், காரம், காரங்கள் போடுங்க. அமிலங்களை மாதிரியே தான் காரங்களும். இதுலயும் இயற்பியல் வேதியியல் பண்பு இருக்கு. ஆனா நம்ம இங்க வேதியியல் பண்பு எழுத போறது இல்ல, இயற்பியல், ஏன்னா அதே தான் வரும், அதனால அங்க மாத்திக்கலாம். காரங்கள் பேஸ் போட்டீங்களா? அமிலங்கள் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? அசிடஸ், லத்தீன்ல இருந்து. காரம் என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல, தமிழ்ல காரம், இங்கிலீஷ்ல என்ன பேரு? ஆல்கலைன். ஆல்கலைன்னா பேஸ், பேஸ்னா ரெண்டு ஒண்ணுதான். ஆனா அந்த ஆல்கலைன் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சுன்னா தமிழ்ல கொடுக்குறாங்க பாருங்க, ஆல்குவலி. ஆல்குவலி என்ற வார்த்தையிலிருந்து தான் அல்கலைன் வந்திருக்கு. அல்கலைனை நம்ம காரம்னு சொல்றோம். அப்ப இந்த ஆல்குவலி எந்த வார்த்தையிலிருந்து வந்திருக்கும்? The terms are taken from Persian language. பாரசீக மொழியிலிருந்து வந்தது இது அல்குவலி. எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? பாரசீக மொழியிலிருந்து பெறப்பட்டது. இது அல்கலைன் சொல்றோம் இங்கிலீஷ்ல, தமிழ்ல காரம். அப்ப காரம்னா எதை வெளியிடும்? ஹைட்ராக்சில் அயனியை வெளியிடும். எதை வெளியிடும்? ஹைட்ராக்சில். இட் கிவ்ஸ் ஹைட்ராக்சில் அயான்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஆனா இந்த காரம் ஆல்குவலி என்பதன் பொருள் என்னன்னு கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை ஆல்குவலி? ஆல்குவலி என்பதற்கான பொருள் என்ன தெரியுமா? பிளான்ட் ஆஷ், தாவர சாம்பல் என்று பொருள். எழுதிக்கோ, பிராக்கெட்ல கொடுங்க, தாவர சாம்பல், பிளான்ட் ஆஷ். ஆல்குவலியே என்னன்னு சொல்றாங்க? பிளான்ட் ஆஷ், தாவர சாம்பல். தாவர சாம்பல்மா. இப்ப நீங்க காரங்களினுடைய இயற்பியல் பண்புகள் போடலாம். ப்ராப்பர்ட்டிஸ், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேஸ், காரங்களுடைய இயற்பியல் பண்புகள் எழுதலாம். காரங்களுடைய இயற்பியல் பண்புகள் பார்க்கலாம். காரங்கள் எப்படி இருக்கும்? அமிலங்கள் என்ன சுவை? வெரி குட். அப்ப காரத்துக்கு சுவை சொல்லுங்க பாப்போம். காரம் காரமா இருக்கும் இல்லையா? அப்புறம் காரங்கள், காரம் கசப்பு சுவையை உடையது. இட் ஹேஸ் bitter taste. காரம் கசப்பு சுவையை உடையது. இவை வழவழப்பு தன்மையை கொண்டவைகளாகும்.
it has colloidal in nature. வழவழப்பு தன்மை, colloidal effects. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, துணி சோப்பு பயன்படுத்திருக்கீங்களா நீங்க எல்லாரும்? வெரி குட். பயன்படுத்திருக்கீங்களா? இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அதை எழுதிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். அது ஓகே தாங்க. நான் சொன்னது துணி சோப்பு பயன்படுத்திருக்கீங்களா, அதாவது துணி துவைச்சிருக்கீங்களான்றதான் பொருள் அது. இன்னொரு பதில் எழுதிக்கோங்க. காரங்கள் அரிக்கும் தன்மையை கொண்டது. காரங்கள் அரிக்கும் தன்மையை கொண்டது. இப்ப நான் உங்களுக்கு பதிலுக்குள்ள போறேன். இப்ப துணி சோப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு சோப்பு பேர் சொல்லுங்க. துணி சோப்பு பேரு ரின்னு, மேடம், சர்ஃப் எக்ஸல், பவர், அரசன் சோப்ப, பொன்வெண்டு. சரி, பரவாயில்ல. இதுல ரொம்ப முக்கியமானது சர்ஃப் எக்ஸல். இது ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இந்த மூணுமே அந்த சோப்புல இருக்கும். ரொம்ப நேரம் சர்ஃப் எக்ஸல் யூஸ் பண்ணீங்கன்னா கையில் அங்கங்க ஓட்ட விழுந்து ரத்த கசிவு வரைக்கும் வரும். அதாவது துணி துவைச்சிருந்தாதான் இது தெரியும், இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. துவைக்கிறீங்க இல்லையா, அதனாலதான் தெரிஞ்சு சொல்றேன். அப்ப அரிக்குதா? சோப்புகளை ரொம்ப நேரம் பயன்படுத்தும் போது வழுக்கிட்டு போதா? அப்ப வழவழப்ப தன்மை இருக்கும். சோப்பு நுரைய வச்சு வாயில் வச்சு செக் பண்ணிருக்கீங்களா? இருக்கு. நம்ம அறியாமலே எப்பயாவது இப்படி பண்ணும்போது பற்றும் வாயில அதெல்லாம் நடக்கும். அப்ப அந்த கசப்பு சுவையை உணர முடியுது. இது மூணுமே துணி சோப்புக்கு எடுத்துக்காட்டுதான். ஏன்னா சோப்பு வந்து ஒரு காரம் தான், எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்தது பாயிண்ட்ஸ்குள்ள போலாம். மின்சாரத்தை கடத்தும். சோப்பு இல்ல, காரங்கள் மின்சாரத்தை கடத்தும். இதன் pH மதிப்பு 7 விட அதிகம். இப்ப அந்த லிட்மஸ் தாள் இது என்னவா மாத்தோம்? வெரி குட். சிவப்புலிருந்து நீளமாக மாறும். ஏற்கனவே நம்ம போட்டது நீளம் இருந்து சிவப்பு, இப்ப அப்படியே ஆப்போசிட்டா போடணும். ஏன்னா அப்ப pH மதிப்பு 7க்கு குறைவுன்னு கொடுத்தோம். இப்ப pH மதிப்பு 7க்கு மிகுதியாக இருக்கும், அதாவது அதிகமாக இருக்கும். pH அமிலக்கார சமநிலைன்னு சொல்லுவாங்கம்மா. பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். அமில கார சமநிலையானது 7 விட அதிகமாக இருக்கும். 7 விட 7. இது லிட்மஸ் தாளை சிவப்பிலிருந்து நீளமாக மாற்றும். காரங்களின் வகைகள் போடுங்க. எப்படி அமிலங்களின் வகைகள் போட்டோமோ அதே மாதிரி காரங்களின் வகைகள் போட போறோம். நீங்க நம்ம சொல்ற மாதிரி கரெக்டா கோஆபரேட் பண்ணீங்கன்னா என்னால இன்னைக்கு ஒரு 3ல இருந்து 4 டாபிக்கை முடிக்க முடியும். 2 செட்ல கரெக்டா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி முடிச்சு காட்டலாம். உங்களுடைய கோஆபரேஷன்ல தான் இருக்கு நம்மளுடைய ஆபரேஷன். ஆமா, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் இட். கிளாசிபிகேஷன் ஆஃப் பேஸ். காரங்களின் வகைகள். 1, வீரியமான காரம், அதாவது வலிமை மிகுந்த காரம். இன்னொன்னு வலிமை குறைந்த காரம். நம்ம வழக்கமா போடுவோம்ல, எப்படி போடுவோம்? நீங்க போடுவீங்க காரம். இது 2 பண்ணோம்னா என்ன வரணும்? வலிமை மிகுந்த காரம். வெரி குட். இது வலிமை குறைந்த காரம். வெரி குட். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஆனா ஆன்சர் அதே தாங்க. முழுவதுமாக கரைந்தால், முழுவதுமாக அயனி ஊற்றால் தான் அதே கான்செப்ட் தான் இங்கோ. எடுத்துக்காட்டுகள் தான். அப்ப 2க்கு ஒரே பதில் தான். நீங்க எழுதுதுன்னா ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. ஒரு காரம் முழுவதுமாக நீரிலோ, ஒரு காரம் முழுவதுமாக நீரிலோ அல்லது பிற கரைப்பான்களில் முழுவதுமாக கரையுமானால், அது வலிமை மிகுந்த காரம் ஆகும். வலிமை மிகுந்த காரமாகும். வலிமை மிகுந்த காரம்.
அங்க என்ன பண்ணுவீங்க? பகுதி அளவு கரையுமானால் வலிமை குறைந்த காரம். எடுத்துக்காட்டுகள் போட்டுக்கலாமா? வலிமை மிகுந்த காரங்களுக்கு எடுத்துக்காட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. காரங்கள்ல பாருங்க, வலிமை குறைந்ததுல அமோனியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. அது வலிமை குறைந்த காரம், இது வலிமை மிகுந்த காரம். காரம் ரெண்டு வகைப்படுதுமா, ஒன்னு வலிமை மிகுந்தது, இன்னொன்னு வலிமை குறைந்தது. எடுத்துக்காட்டுகள் என்ன கொடுத்திருக்க பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. அமோனியம் ஹைட்ராக்சைடு நான் கொடுத்திருக்கிற 4 காரத்துல ஒரு காரம் தவறான காரம் அப்படின்னு கொடுப்பாங்க. which one of the following base is wrong அப்படின்னு கேட்டா நீங்க எந்த காரத்தை சூஸ் பண்ணுவீங்க? எப்படி 4 ஆப்ஷன் ஒன்று சூஸ் பண்ணுவீங்க? அது எனக்கு தெரியும். இங்க கொடுத்திருக்கிற 4 காரத்துல ஒரு காரம் தவறான காரம், ஆனா அது காரம் தான். ஆமா, 4 தான் கொடுத்திருக்கு, 4 ஆப்ஷன் தான். 4 ஆப்ஷன் இருக்குது. 4 பேர் ஒண்ணு சொன்னா ஆன்சர் வந்துடும். ஆனா நான் ஏன்னு கேட்பேன். இப்ப நீங்க தயாராகலாம். எந்த காரம்? ஏதோ ஒன்று சொல்லுங்க. ஏன்னு கேட்டா நான் என்ன எங்க சொல்ல போறது? சொல்லுங்கம்மா. மெக்னீசியமா உங்க ஆப்ஷனு? சரி, ரைட்டு. நீங்க சொல்லுங்க. உங்களதான் என்னத்த சொல்றது? இப்போ நான் என்னத்த சொல்றது? அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஏமா உங்க சாய்ஸ் அது? சும்மா 4ல் 1 போட்டு பார்க்க. ஓகே, அப்படிதான் நிறைய பேர் ஆன்சர் போடுறாங்க. ரைட் ஆன்சர். பாத்தியா, அவங்க ஒரு ஜாலி. சில பேர் படிச்சு போடுவான், தப்பா போடுவான். சில பேர் சும்மா போடுவோம், ரைட் வந்துடும். ஆன்சர் ரைட். ஏன் இதை நாம தவறான காரம்னு சொல்றோம்? அது தெரிஞ்சு நாங்க ஃபர்ஸ்ட் சொல்லிருக்க மாட்டோமா? உங்கள்ட்ட எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்றோம். சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், they are plants to metal. இவையெல்லாம் உலோகத்தன்மை வாழ்ந்தது. இது அலோகத்தன்மை, இது உலோகம் கிடையாது, நான் மெட்டலிக். சோ இது எல்லாமே உலோகம். சோடியம் உலோகம், பொட்டாசியம் உலோகம், மெக்னீசியம் உலோகம். ஆனா இது அலோகம், உலோகத்துல வராது இது. அதனாலதான் இது அலோக காரம் சொல்றாங்க. நினைவு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கேள்வி வரும். புரியுதுங்களா? ரைட். அடுத்தது இங்க பாருங்க, அமிலங்களை நம்ம பிரிச்ச மாதிரியே காரங்களையும் நம்ம பிரிக்கிறோம் இப்போ. ஓகே, இப்ப பாருங்க, போதும் போதும், அதை விட்டுட்டு அடுத்தது வந்துடணும். அதுலயே இருந்தா எப்படி ஆகுது? கவனிமா, அடுத்த காரத்துக்குள்ள போயிருக்க பாருங்க. என்னன்னு பாருங்க, இது காரம். ஒரு ஹைட்ரஜன் இருந்தா அதுக்கு நம்ம என்ன பேர் கொடுத்தோம்? இங்க ஹைட்ரஜன் வராது, ஹைட்ராக்சில். இங்க ஒரு ஹைட்ராக்சில் வர மாதிரி ஒரு காரம் சொல்லுங்க. NaOH. வேற ஏதாவது சொல்லணும்னா KOH. ஏன்னா நான் அங்க போட்டேன், அதனால நான் போட்டிருக்கேன். சரி சரி, இப்ப சொல்லுங்க. ரெண்டாவது இப்ப சொல்லுங்க. calcium hydroxide twice, magnesium hydroxide twice. இந்த ரெண்டு நம்ம போடலாம், சும்மா அதுக்காக விட்டு வச்சுக்கலாம். 3 ஹைட்ராக்சைடு வர மாதிரி ஒரு காரம் சொல்லுங்க. எதை போட்டதான் கீழே 3 போட்ட முடிஞ்சு போச்சு. அதானே? எது ஆன்சர்? அலுமினியம் ஹைட்ராக்சைடு, ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு. இப்போ இதுக்கு என்ன பேரு? ஒரு நத்திங், அமிலத்துவ காரம். நீங்க அங்க எழுதும் போதுமா அமிலத்துல எழுதுனீங்க, அதனால அது காரத்துவ அமிலம். இங்க நீங்க காரத்துல எழுதுனா அமிலத்துவ காரம் மாத்திக்கணும். புரியுதுங்களா?
எதை நம்ம எடுக்கிறோமோ அதை கடைசியா வரணும். அதில் அப்படிதான் கொடுத்துருப்பேன். ரைட்டா? இப்ப இதுக்கு இது அமிலத்துவ காரம். இதுக்கு முக்காரம். ஓகே, மூன்று கடைசியா காரமும் வரும். அவ்வளவு. இதை கொடுத்துட்டு அதுல இங்க ஒரு செட்டப் கொடுக்குறாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு டேபிளர். இது என்னன்னா, இங்க கொடுக்குறான் பாருங்க. காரங்களின் பெயர்கள், ரெண்டு மூலக்கூறு வாய்ப்பாடு, இது கரைதிறன். எந்தெந்த காரங்கள் கரையும், அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ சில காரங்கள் போட்டுக்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு. ஐயோ, அந்த பக்கம் எழுதணும். அதான் மூலக்கூறு வாய்ப்பாடு. பேர் இங்க எழுதிக்கலாமா? நீங்க மாத்தி போட்டுருங்க. வாய்ப்பாடு இங்க எழுதணும், நான் இங்க போட்டேன். நீங்க பேர் மட்டும் மாத்திக்கலாம். யாரும் சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு. இதுக்கு என்ன பேரு? ஃபெரஸ். ஃபெரஸ், அலுமினியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம், பொட்டாசியம். கூட என்ன சேர்க்கணும்? ஹைட்ராக்சைடு சேர்த்துக்கணும். சோடியம், காரங்களின் பெயர், மூலக்கூறு வாய்ப்பாடு. சரி, இப்போ நீங்க அந்த நான் கொடுத்திருக்கிற காரங்கள்ல எதெல்லாம் நீரில கரையும், எதெல்லாம் கரையாதுமா? சோடியம், அப்புறம் இங்க பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு கரையும், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கரையும், கால்சியம் ஹைட்ராக்சைடு கரையுமா கரையாதா? அது ரெண்டு பதில் வரும். கரையும் ஆனா கரையாது. அப்படின்னா லேசாக கரையும், லேசாக கரையும். பார்ஷியலி, வெரி குட். லேசாக கரையும். அலுமினியம் ஹைட்ராக்சைடு கரையாது, இதுவும் கரையாது. நான் இது எப்படி கொடுத்துருக்கேன்னா சார், மேல ரெண்டு கரையும், இது லேசா கரையாது, கரையாது. கரையும் கரையாது, முடிவச்சு. ஆர்டர் கட்ட நான் போச்சு. இது கேட்பாங்க இந்த மாதிரி தான் டேபிள்ல கேட்பாங்க கொஸ்டின்ஸ். அடுத்தது அலுமினியம் ஹைட்ராக்சைடு
ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு. ஃபெரஸ் இரும்புமா? இரும்பு. ஃபெரஸ் என்னது? இரும்பு. இரும்பு ஹைட்ராக்சைடு. ஒரு டெட்ல ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு வந்து ஃபெரிக்கா மாறினா அதனுடைய செயல்முறை பத்தி பயாலஜில கேட்டிருக்காங்க. படிச்சிருக்கீங்களா எப்பயாவது? நுரையீரல இருந்து அந்த கேள்வி வந்திருக்கு, அந்த சுவாச பாடத்துல இருந்து வந்திருக்கும். ஃபெரஸ்ன்றது எஃப்இ, ஹீமோகுளோபின்ல எஃப்இ பிளஸ் 2ன்னு இருக்கும், அது ஹீமோகுளோபின். எஃப்இ 3+ வந்தா அது ஃபெரிக்னு மாறிடும். இதுக்கு பேர் மெட்டாகுளோபின்ஸ். டஸ் நாட் பைண்ட் வித் தி ஆக்சிஜன். ஆக்சிஜனோட பைண்ட் பண்ணாத ஹீமோகுளோபினுக்கு தான் மெட்டாகுளோபின்ஸ். அது ஏன்னா change of their nature. Fe2 converted into Fe3+. That means ferrous became converted into ferric level. ஃபெரஸ் என்ற ஒரு தனிமம் ஃபெரிக்கா மாறும்போது அது ஆக்சிஜனோட இருக்கிற அஃபினிட்டியை வந்து குறைச்சிக்குமா, அதனால அதனுடைய கடத்தல் திறன் வந்து குறைஞ்சிடும்னு சொல்லியிருப்பாங்க. இது டெட் பேப்பர் 2 கொஸ்டின் சயின்ஸ்ல பயாலஜில கேட்டிருப்பாங்க. அதை சரி, இது காரங்களுடைய வகைப்பாடு பார்த்தோம், காரங்களுடைய கரைதிறன்களை பத்தி பார்த்தோம். அடுத்தது என்னன்னா இண்டிகேட்டர்ஸ். இது உங்களுக்கு தெரியும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறங்காட்டி படிக்கிறீங்களா? நிறங்காட்டி படிச்சிருக்கீங்களா? ஓகே. என்ன கொடுப்பாங்க? நிறங்காட்டி, இண்டிகேட்டர். இது என்ன இருக்கும்? அமிலம், காரம். இதுல மொத்தம் 3 தான் இருக்கும். என்னென்ன பேர் யாருக்காவது தெரியுமா? 3 நிறங்காட்டியோட பேர் என்ன? கரெக்ட் தான் இருக்கு. மஞ்சள் இருக்குமா? மஞ்சள், முட்டைக்கோசு, பீட்ரூட்டு. நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சுக்கிறீங்களா? எஸ், நேச்சுரல். வெரி குட். இயற்கை இண்டிகேட்டர்ஸ் சொல்றாங்க பாருங்க. இண்டிகேட்டர் ஹேஸ் 2 டைப், நேச்சுரல் இண்டிகேட்டர், ஆர்டிபிஷியல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க புக்ல. 7th 8th புக்ல இருக்குங்க. இது இயற்கை இண்டிகேட்டர்ல மஞ்சள் இருக்குது, பீட்ரூட் இருக்குது, முட்டைக்கோஸ் இருக்கு, கேபேஜஸ் இருக்கு. செயற்கையில தான் இங்க நம்ம கொடுக்க போறது 2 இருக்கு. மித்தைல் ஆரஞ்சு, பினாப்தலின் இருக்குது. அதுல இன்னொன்னு லிட்மஸ். லிட்மஸ் வந்து இயற்கை தான், செயற்கை கிடையாது. நிறைய பேருக்கு லிட்மஸ் வந்து செயற்கை நினைப்பாங்க. லைகன்ஸ் ஒரு உயிரி இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? என்ன ஊது? வெரி குட். கூட்டுயிரி வாழ்க்கையை மேற்கொள்ளுகிற ஒரு உயிரி. பூஞ்சையும் பாசியும் சேர்ந்தா லைகன்ஸ். அந்த லைக்கன்ல இருந்து எடுக்கப்படுற வேதிப்பொருளுக்கு பேர் தான் லிட்மஸ். அது ஒரு இயற்கை இண்டிகேட்டர் தான். சரி, பரவாயில்ல, ரைட். நான் அந்த மேல சொன்னோடனே அவங்க என்ன பண்ண, நான் மஞ்சள் சொன்னதுக்கு சார் வந்து முட்டைக்கோஸ் பேர்ல சேர்க்கிறாரு. ஆக்சுவலா இருக்குங்க. சரி, இப்ப பார்க்கலாம், கவனிங்க. இப்ப நிறங்காட்டியில இங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்னா லிட்மஸ், பினாப்தலின், மித்தைல் ஆரஞ்சு. யாருக்காவது இந்த கலர்ஸ்லாம் தெரியுமா? இப்ப நம்ம லிட்மஸ் மட்டும் எழுதிட்டோம், ஆசிட்ல எழுதிருக்கோம், பேஸ்ல எழுதிருக்கோம். இது வச்சு கண்டுபிடிங்க. சிவப்பு. வெரி குட், வெரி குட்மா. அடுத்தது பினாப்தலின். இங்க வந்து நிறமற்றதுமா கலர்ல. இங்க வந்து பிங்க் கலர், இளம் சிவப்பு, பிங்க் கலர். சரியா? இங்க வந்து பிங்க் கலர் இருக்கும், இங்க வந்து மஞ்சள். மஞ்சள் இதை இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. மீத்தைல் ஆரஞ்சு. மித்தைல் அல்லது மீத்தைல் எல்லாம் ஒண்ணுதாமா. மித்தைல் போட்டாலும் மீத்தைல் போட்டாலும் ஒண்ணுதான். இதுதான் அந்த இண்டிகேட்டர்ஸ். இதெல்லாம் காலம் பாக்ஸா போடணும், அப்பதான் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு அது புரியறதுக்கு. எஸ், கொஸ்டின் பார்த்துக்கலாம். கொஸ்டின்னா ஆமா, நிறங்காட்டி வகைகள் கேட்க மாட்டாங்க, இப்படி கேட்பாங்க கொஸ்டின்ஸ்.
நிறங்காட்டி எப்படி கேட்கிறான்னு பாருங்க. மித்தைல் ஆரஞ்சு அமிலத்தின் நிறம் என்னன்னு கேட்பான். அவ்வளவுதான். மித்தைல் ஆரஞ்சு பினாப்தலின் காரத்தின் நிறம் என்னன்னு கேட்பான். இதுதான் கொஸ்டின். ரீசெண்டா இப்போ கூட எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டுதாங்க அந்த மித்தைல் ஆரஞ்சு கொஸ்டின். இப்போ ஒரு 4 month முன்னாடி ரெகுலரா கேட்பாங்க. டிஎன்பிசில கேட்பாங்க, டெட்ல கேட்கறாங்க, போலீஸ் எல்லா எக்ஸாமும் கேட்பாங்க. காமனா இது சிலபஸ். ரைட். இப்ப காரங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா? காரங்களுடைய பயன்கள் போலாம் எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். என்னமா? காரங்களின் பயன்கள், அமிலங்களின் பயன்கள் பார்த்த மாதிரி காரங்களோட பயன்களுக்கு போறது போலாம. காரங்களின் பயன்கள். ஓகே, காரங்களுடைய பயன்கள்ல நம்பர் 1 எழுதுங்க. காரங்கள் சோப்பு தயாரித்தலில் பயன்படுகிறது. சோப்பு தயாரிக்குமா? சோப்பு தயாரித்தலில் பயன்படுகிறது. 1 துணி சோப்பு, இன்னொன்னு குளியல் சோப்பு. எக்ஸாம்பிள் 2க்கும் போடணும். காரங்கள் சோப்பு தயாரித்தலில் பயன்படுகிறது. 1 துணி சோப்பு டிடர்ஜென்ட், இன்னொன்னு பாத் சோப் குளியல் சோப். அப்ப அந்த டிடர்ஜென்ட் நேரா போட்டு ஒரு ஐஃபன் போட்டு போட்டீங்களா? சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு. குளியல் சோப்புக்கு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இந்த துணி சோப்புல இருக்கிற சோடியம் ஹைட்ராக்சைடு பாத்தீங்கன்னா அதிக செயல்பாடுகளுக்கு உள்ளாகும். நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி துணி சோப்புகள் எல்லாம் பயன்படுத்துறதுக்கும் இப்ப இருக்கிற துணி சோப்புகளை பயன்படுத்துறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்போ மஞ்சள் கலர்ல இருக்கும். வேற போகுமா? சீக்கிரம் கரைஞ்சிருதா? வெரி குட். கேள்வி இங்கதான் முன்வைக்கிறாங்க. அந்த காலத்து அப்போ 20 வருஷம் முன்னாடி இந்த சோப்பு விலை கம்மியா இருக்கும், இப்ப அதிகமா இருக்கும், அது ரெண்டாவது விஷயம். அந்த சோப்புகள்ல நீங்க துணி துவைக்கும் போது வாட்டர் பாடிஸ் மாறும். உதாரணத்துக்கு ஆறு, குளம், ஏரி, இந்த மாதிரி டேப் வாட்டர்ஸ், இந்த தண்ணி எல்லாம் துணி துவைக்கும் போது நுரை மாறிக்கிட்டே இருக்கும். எந்த தண்ணில துணி துவைச்சா அதிக நுரை வரும்? அதை எந்த நீர்? கடின நீர்னு எது? உப்பு அதிகமா இருக்கும். அப்புறம் எங்க நுரை வரும்? வராது. அப்ப உப்பு குறைவா இருக்கிற தண்ணீர் எது? ஆத்து நீர் எல்லாம் உப்பு அதிகமா இருக்கும். வெல் வாட்டர், கிணத்து நீர், டேப் வாட்டர்ல தான் கம்மியா இருக்கும். இது ஏன் இந்த மாதிரி வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரே சோப்பு தான், ஒரே துணி, அழுக்கு துணி தான், ஆனா நுரை வராது. இதுல நுரை வரும் டேப் வாட்டர். என்ன காரணம்? துணிகள்ல தண்ணி பட்டு சோப்புகளை போடும்போது துணியில் இருக்கிற அழுக்கு அது போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணிடணும்னா, அந்த கடினில் இருக்கிற சேர்மம் இருக்குல்ல, சால்ட், அது துணி மேல கொஞ்சம் அசால்ட்டா வேலை பார்த்து விட்டுரும். என்னன்னா கவர் பண்ணிடுமா. ஸ்கைன் அப்படின்னு ஒரு அன்பிரேக்கபிள் காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்றதுனால நீங்க சோப்பு போட்டு தேய்ச்சா சோப்பு தான் கரையுமே தவிர அழுக்கு போவாது, நுர வராது. இப்ப இருக்கிற சோப்புல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கான்சன்ட்ரேஷனை அதிகமா சேர்த்துட்டாங்க. அதனாலதான் கையில என்ன பண்ணுது? புண்ணு வருது. கொப்பளம் போட்டுக்கும் சார். அப்படியே அரிச்சு எடுத்துரும். கை ரொம்ப நேரம் சோப் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எடுத்துரும். அப்ப இருக்க சோப்புல அப்படி வந்திருக்காது, வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷனை என்ன பண்றாங்க? மாத்துறாங்க. இது என்ன பண்ணுதுன்னா, ஹாட் வாட்டர் இன்டு சாஃப்ட் வாட்டர், கடின நீரை மென்னீராக மாற்றுகிற செயல்முறை இந்த சோப்புல கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற செயல்முறை நிறைய வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் சொல்றாங்க கான்செப்ட் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்பாங்கன்னா, குளியல் சோப்புடைய அந்த காரம் எது அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு.
துணி சோப்புக்கு பயன்படுத்துற காரம் எதுனா சோடியம் ஹைட்ராக்சைடு. எஸ், இது புக்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட்ஸ். பற்பசை தயாரிக்க பயன்படும் டூத் பேஸ்ட். இருங்க அவசரப்படாதீங்க, அதுல எம்மா கதைகள் இருக்கு. டக்குன்னு நீங்க மட்டும் கால்சியம் ஹைட்ராக்சைடுனா ஆன்சர் எப்படி வரும் அதுல? சரி, இப்போதான் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சிலபஸ்ல. ஹியூமன் டிசீஸ் அண்ட் கொடுத்துருக்காங்களா, மனித நோய்கள்னு ஒரு டாபிக் இருக்குது பயாலஜில. அண்ட் ஹெல்த் அண்ட் ஹைஜீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் டிசீஸ், ஹெல்த் அண்ட் ஹைஜீன்ஸ் அண்ட் த ரெமிடிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. மனித நோய்களும் சுகாதாரமும் நோய்க்கான தீர்வுகளும் அப்படின்னு ரெமிடிஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல தன் சுகாதாரம் ஒண்ணு இருக்கு, செல்ஃப் ஹைஜீன். என்னது செல்ஃப் ஹைஜீன்னா? ஹேண்ட் வாஷ், பல்லு விளக்குறது, குளிக்கிறது. ஆமா, ஓகே ரைட், இதெல்லாம் தன் சுகாதாரம். பப்ளிக் ஹைஜீன்னா, பப்ளிக் ஹைஜீனா இருக்கிறதா? ஓகே, நாம தனியா இருக்கிறதா நம்முடைய ஹைஜீன், குடும்பம் சரியா இருந்தா இல்ல ஒரு ஊரே சுத்தமா இருந்தா அது பப்ளிக் ஹைஜீன். ஓகே, இங்கதான் விஷயம் கொடுக்குறாங்க. இந்த பப்ளிக் ஹைஜீனோ செல்ஃப் ஹைஜீனோ எதுவா இருந்தாலும் கூட ஒரு கான்செப்ட் ஒண்ணு உள்ள கொண்டுட்டு போயிடுறாங்க. என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன விஷயம், பல் விளக்குறது அதை பத்தி கொடுக்குறாங்க. ஏன் நாம பல் துலக்க வேண்டும்? அதை காலைல எழுந்தோடனே பல் விளக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் மத்தியானம் சாப்பிட்டுட்டு பொறுமையா பல் விளக்குனா என்ன, நல்லது தானே? ஏன் நம்ம காலையில பல் விளக்கணும்? முடி வச்சுட்டு கிருமிகள் எப்படி மேல போவோம்? மூடிக்கிட்டு மாஸ்க் போட்டுக்க வேண்டியதான், கிருமிகள் உள்ள போகாம. வித்தியாசம் இருக்கு. ஓகே ஓகே, இல்ல நிறைய பேர் விளக்கத்துல அது ஏன்டா சும்மா அதை போய் பிடிச்சிட்டு. ஆக்சுவலா ரீசன் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம இரவு நேரங்களில் சாப்பிட்ட உணவுகள் அதுல பல்லுடைய இடுக்குகள்ல போய் மாட்டிக்கிச்சுன்னா அது நைட்டு ஃபுல்லா சிதையும், டீகம்போஸ்ட் ஆகும். அப்படின்னும் போது அது பாக்டீரியங்கள் இருக்கும், அதை நசுக்கும் போது சில சாறு வெளியே வரும், ஜூஸ் மாதிரி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா என்சைம், நொதிகள். இந்த நொதிகள்ல இருக்கிற டாக்ஸின் பல்லுடைய ஜெம்ஸ் போர்ஷன்ல போயிட்டு பட்டு, ஏன்னா அமிலங்களுடைய பண்பு என்னது, அரிக்கும். அப்ப அந்த தசைகளை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு புண்களை ஏற்படுத்தும், கேவிட்டிஸ்ல இப்படிதான் உண்டாக்குது. அப்ப காலில் எஞ்சி பல் விளக்கும் போது ஏற்கனவே இருக்கிற அமிலத்தை நாம பயன்படுத்தப்படுகின்ற காரத்தை வச்சு சுத்தப்படுத்தும் போது நியூட்ரலைஸ்ட் ஆகும். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்தோமா, அமிலத்தையும் காரத்தையும் வினைப்படுத்தும் போது என்ன கிடைக்கும்? உப்பு கிடைக்கும். அதனாலதான் உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்னு பார்த்திருக்கீங்களா? அது இந்த கான்செப்ட் தான். நம்ம வாயில இருக்கிற அமிலத்தை பற்பசைன்ற காரத்தால வினைப்படுத்தினா நியூட்ரல், நடுநிலைத்தன்மை கொண்ட வாயாக மாறும். இப்போ ஒரு பூரான், தேளு எல்லாம் கடிச்சிச்சுன்னா ஒரு சின்ன அடிப்படை உதவிகள் செய்வாங்க, பாட்டி வைத்தியம் உண்டு. என்ன கொடுப்பாங்க? சுண்ணாம்பு. ஏன் சுண்ணாம்பு வைக்கிறாங்க? உலகத்துல பொருளே கிடையாதா? அதுல காரம் இருக்குது, உள்ள போன அந்த கெமிக்கல்ஸ் வந்து அமிலம் ரெண்டும் நடுநிலையாக்கும் போது வலி குறையும். இதான் வலி நிவாரணம், பெயின் கில்லர்ஸ். ஸோ இது நம்ம ப்ராசஸிங்ல இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. காரத்துக்கும் அமிலத்துக்குள்ள ரியாக்ஷன் பாத்தீங்களா? அப்ப பற்பசையில் பயன்படுத்தப்படுற காரத்தின் பெயர் என்ன? பேஸ்ட். டூத் பேஸ்ட்ல இருக்கிற பேஸோட பேர் என்ன? காரத்தோட பேர் ஃப்ளூரின். என்ன காரம்? அதுக்கு பேரு ஃப்ளூரின் போடணும். ஃப்ளூரின். ஓகே, அடுத்தது உரங்கள் தயாரிப்பில் பயன்படுகிறது. ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள். அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியா தான் உரங்கள் தயாரிக்க பயன்படும். அதனால அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஒரு முறை நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பேப்பர் 2ல, அமோனியாவை எந்த முறையில அதிகமாக தயாரிக்கிறாங்க? வெரி குட். என்னது? அதுல இன்னொரு கொஸ்டின் இருக்குது, அதுல வினை ஊக்கியாக கேட்டலைஸ் பயன்படுத்துற பொருள் எதுமா? கடை சொன்னாங்க. அமோனியா எந்த முறையில் அதிகமா தயாரிக்கிறாங்கன்னா ஹேபர் முறையில் தயாரிக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, பட் அவங்க கடை சொல்றாங்க. ஆனா அதுல வினையூக்கியாக பயன்படுத்துற பொருள் எதுன்னு கேட்கிறான். இரும்பு துகள், ஃபெரஸ், அதை பயன்படுத்துறாங்க. ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், அமோனியா என்பது உரங்கள் தயாரிக்க பயன்படக்கூடியது. ஒரு வினை கொடுத்துருந்தாங்க, அதுல H2 + N2 gives NH4.
H2ன்றது ஹைட்ரஜனும் N2 என்பது நைட்ரஜனையும் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ரெண்டும் சேர்ந்தா அமோனியாவா மாறும் அப்படின்றது ஈக்குவேஷன் இருந்தது. ஸோ அப்போ அமோனியாவோட மூலக்கூறு வாய்ப்பாடு NH4 அங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, NH4OH அப்படின்னா அது அமோனியா, அது உரம் தயாரிக்க பயன்படுகிறது. ஓகே ஓகே H2 plus N2 gives NH4 அமோனியா. ஏமா பொட்டாஷ், அது தனி, பொட்டாஷ்ன்றது தனியா வரும். இது வந்து அமோனியா டைரக்டா நிறைய உரங்களுக்கு தான் பயன்படுத்துறாங்க அமோனியா உரங்கள். மூலக்கூறுமா NH4மா, NH4 என்னமா F, ஆமா ஃப்ளூரின் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரமா தான் கொடுப்பாங்க, தனியா வராது. ஃப்ளூரின் அதாவது ஃப்ளூரின் ஹைட்ராக்சைடு OH தான் கொடுப்பாங்க. நீங்க எழுதும்போது ஃப்ளூரின் ஹைட்ராக்சைடுன்னு போதும். சரி, அடுத்தது காரங்களுடைய பயன்பாடுகள் கொடுக்குறாங்கப்பா, எழுதிக்கோங்க. பர்பஸை கொடுத்தாச்சு, காரங்கள் இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. வேற என்ன பர்பஸ்க்காக காரங்கள் பயன்படுத்தப்படுதுன்னு பார்க்கலாம். துணிகளில் உள்ள கரைகளை போக்க பயன்படும். புக்ல இருக்கு. ஆலா, வெரி குட். துணி புக்ல கொடுத்துருக்காங்கம்மா, 7th 8th புக்ல ஒரு அப்ளைட்ல இருக்கும், சயின்ஸ் புக்ல இருக்கு. துணிகளில் உள்ள கரைகளை போக்க பயன்படும். ஆலா, அமோனியம் ஹைட்ராக்சைடு தான் அது. ஆலா. அடுத்தது சுவர்களில் வெள்ளை அடிக்க பயன்படும், டு ஒயிட் வாஷ், கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் சுண்ணாம்பு அடிக்கிறோம்லமா, அது கால்சியம் சுண்ணாம்பு தான், அதுதான் கால்சியம் ஹைட்ராக்சைடு. CaOH கொடுத்துருக்கேன் பாருங்க, கால்சியம் ஹைட்ராக்சைடு, அது சுண்ணாம்பு அடிக்க பயன்படும். அடுத்தது துணிகள், பிளாஸ்டிக்குகள் மற்றும் காகிதங்கள் தயாரிப்பிலும் பயன்படுகிறது. துணிகள், பிளாஸ்டிக்குகள், அதாவது நெகிழின்னு சொல்றோம் இல்லையா, பிளாஸ்டிக்குகள் மற்றும் காகிதங்கள் தயாரிக்க பயன்படும். காகிதங்கள். ஓகே, போதும், விட்டுருங்க அதோட. காரம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சால்ட், உப்பு. இந்த பாடத்தினுடைய கடைசி பகுதி தான் உப்பு. எழுதலாமா பாருங்க, போடலாமா? உப்போட முடிச்சிடலாம், பாடம் முடிவுக்கு வந்துடும். ஒரு டாபிக் ஓவர் உங்களுக்கு. இந்த டாபிக் மட்டும் தான் கொஞ்சம் பெருசு, இதெல்லாம் கொஞ்சம் சின்ன டாபிக் தான்ப்பா. அதனால இது எல்லாமே அடிப்படையான டாபிக் தான், இதை முதல்ல முடிச்சுன்னு இருக்காதான். ஓகேவா? எழுதலாமா? உப்புக்கள் போடுங்க டாபிக்ல. சால்ட், இந்த டாபிக் கொஞ்சம் அசால்ட், அதனால பயப்பட தேவையில்ல, சால்ட்னு போடுங்க. சால்ட்ஸ், உப்பு. இது அமிலங்கள் மற்றும் காரங்களின் கலவையாகும். அமிலங்கள் மற்றும் காரங்களின் கலவையாகும். அமிலங்கள் மற்றும் காரங்களின் கலவையாகும் உப்பு. உங்களுக்கு தெரிஞ்ச உப்புக்கள் என்னென்னலாம் இருக்குமா? கல் உப்பு, தூள் உப்பு, அந்த மாதிரி. வேற அயோடின், சோடா உப்பு, சொல்லுங்க. இருக்குது, உண்மையாதான். மாவு புளிக்க பயன்படுது. வெரி குட். சோடா உப்பு, அது பேக்கிங் சோடாவா, குக்கிங் சோடாவா? பேக்கிங் சோடா. சரி, ஓகே, ரைட் தாமா, ரைட்டு தான். சரி, எழுதலாமா? கான்செப்ட் போடலாமா? உப்புக்கள் போட்டுச்சா? உப்புக்களின் பொது பண்புகள் கொடுங்க. எல்லாத்துக்கும் பண்புகள் தெரியணுங்க, அப்பதான் அது சரியா தப்பான்னு கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. உப்புக்களின் பண்புகள், பொது பண்புகள். உப்புக்கள் பொதுவாக திடநிலையில் காணப்படுகின்ற உப்புக்கள் பொதுவாக திடநிலையில் காணப்படுகின்ற ஒரு படிக பொருளாகும். படிகம், ஏன்னா நீர் வந்து என்ன பண்றாங்க, நீர்ல இருந்து என்ன பண்ணுது, ஆவியாக்கப்பட்டு உப்பாக மாற்றுது. அது எப்படின்னா ஒரு படிக பொருளா தான் இருக்கும். படிகம், உப்பு ஒரு படிக பொருளாகும். என்ன படிங்க அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா?
வெரி குட். அடுத்தது செங்கோண செவ்வக வடிவத்தில் காணப்படும். செங்கோண அல்லது செவ்வக வடிவத்தில் காணப்படும். பார்த்துருக்கீங்களா? உப்பு எப்படி இருக்கும்? கல்லுப்பு, தூள் உப்பு பார்த்துட்டு எங்க சார் செங்கோணம் அருங்கோணம் எந்த ஒரு கோணமும் காணுமேன்னு பார்க்காத. தூள் கல்லுப்பு. செவ்வகம் செங்கோணம் அல்லது செவ்வக வடிவில் காணப்படும். அடுத்த பாயிண்ட், அதிக உருகுநிலையை கொண்ட பொருளாகும். உருகுநிலை மெல்டிங் பாயிண்ட் அதிகம் இருக்கு. கெமிஸ்ட்ரியில நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம அடுத்தெல்லாம் பார்க்க போறோம். தான் அதிக உருகுநிலையை கொண்டது, அதிக மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த உலோகத்துக்குமா அதிக உருகுநிலை இருக்கும்? அதிக உருகுநிலை, ஹை மெல்டிங் பாயிண்ட், ஹை மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் எலிமெண்ட். எந்த தனிமம் அதிக உருகுநிலை கொண்டது? வெள்ளி. சரி, நான் ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கட்டா? தங்கம், வெள்ளி, சில்வர், பிளாட்டினம். தங்கம், வெள்ளி, வெள்ளி, பிளாட்டினம், காப்பர்மா, காப்பர். சில்வருக்கு பேர் தான் வெள்ளி. தங்கம், வெள்ளி, காப்பர், பிளாட்டினம். அதிக உருகுநிலையை கொண்ட உலோகம். நான் சொல்லிட்டேன் ஆன்சர். அதிக உருகுநிலைமா, ஹை மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். அதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கிறேன். இதுல எது சரியான பதில்னு கேட்டேன். தங்கமா, வெள்ளியா, காப்பரா, இல்ல பிளாட்டினமான்னு கேட்டேன். வெள்ளி. இதுல என்னன்னா ஆன்சர் நான் கொடுக்கல. தெரியல, 4ல ஏதாவது ஒன்று நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஆனா இல்ல எனக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணுவீங்க. அதனால தான் நான் ஆன்சர் வைக்கல. அதாவது அங்க கொடுக்கறதுல ஒண்ணு அதிகமா இருக்கிறது வேற, உலோகங்களிலேயே தனிமங்கள்லயே அதிக உருகுநிலை கொண்டது தனியா இருக்கு. பிளாட்டினன்றது தனிமே கிடையாது, முதல்ல உலோகமே இல்லை, அது ஒரு அலோகம். அது சரி, ஏதாச்சும் ஒரு ஆன்சர் சொல்லுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. நீங்க சரியான ஆன்சர் தெரிஞ்சிருந்தா இது இல்ல சார் சொல்லியிருப்பீங்க. அப்போ 4ல தான் ஒன்று சூஸ் பண்ண ட்ரை பண்றீங்களே தவிர ஆன்சர் ட்ரை பண்ண முயற்சி பண்ணல. அதுக்கு ஆன்சர் என்னது? டங்ஸ்டன். எஸ், ஹை மெல்டிங் பாயிண்ட் எலிமெண்ட் அதுதான் இல்லையா? சரி, யாருக்காவது தெரியுமா அதனுடைய உருகுநிலை எவ்வளவுன்னு? வெப்பநிலையில சொல்லுங்க பார்ப்போம், எவ்வளவு தூரம்? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? டங்ஸ்டன். ஏன் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க? இப்போ இது டியூப் லைட்டு, குண்டு பல்புல ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும்ல, அதேதான் 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 அதேதான். மின்னிலை, அது பேரு மின்னிலை. மின்சாரத்தை தாங்கிறதுனால அது பேரு மின்னிலை. சரி, ஓகே. தாமஸ் ஆல்வா எடிசனுடைய கண்டுபிடிப்புகள்ல மிக முக்கியமானது ஒண்ணு இது. சரி, ஓகே. நான் ஏன் இந்த இடத்துல அந்த கான்செப்ட் கொடுக்குறேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். இங்க நம்ம என்ன கொடுத்துருக்குறோம் கேள்விகள்ல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம்? அதிக உருகுநிலை கொண்ட ஒரு பொருள் எதுன்னு கேட்டா உப்பு. சரியா? அடுத்தது உப்பினுடைய வகைகளுக்குள்ள போலாம். போதும், உப்பினுடைய வகைகள். நமக்கு அடுத்த பாடம் அதுதான், மெட்டாலஜி தான், உலோகவியல் பற்றி தான் படிக்க போறோம். அதுல போய் எழுதிக்கலாம் எது உருகுநிலை அதிகம் எது குறைவு அப்படின்னு. சரி, உருகுநிலை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டங்ஸ்டன் சொன்னா உருகுநிலை குறைந்த ஒரு உலோகம் எது? இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. லோ மெல்டிங் பாயிண்ட் எலிமெண்ட் எதுமா? தனிமம். எந்த ஒரு தனிமம் அல்லது உலோகமானது குறைந்த உருகுநிலை கொண்டது? அதுக்கு ஆப்ஷன்லாம் கிடையாது. அப்படி உடனே சார் அத நான் சொல்ல மாட்டேன், இப்போ நீங்களே சொல்லுங்க. தாமிரமா? சென்னையில இருக்கு அதுவும். தாமிரம், காப்பர் தான் தாமிரம். ஏமா அதெல்லாம் அவ்வளவு சாதாரணமா உருகிடும். நான் சொல்றது ரொம்ப சாதாரண உருகி போகணும். உருகுநிலை கொண்ட உலோகம் எது? குறைந்த உருகுநிலை. சமமா சீக்கிரமா உருகிடும். நீங்க சொல்லிடுவீன்னு பார்த்தானே யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க. ஆன்சர் மெர்குரி சார், பாதரசம். பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி மெல்டட் பை த ரூம் டெம்பரேச்சர். ஏற்கனவே அது என்ன பண்ணிருக்கோம்? உருகிய நிலையிலே இருக்கும்.
அறை வெப்பநிலையில அது உருகித்தான் இருக்கும். நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகணும் சார். பாடத்தை கொஞ்சம் எலபரேட்டா படிச்சாதான் புரியும். சரியா? இப்ப நம்ம எழுதிக்கலாம். உப்பின் வகைகள் போடுங்க. நம்பர் 1, உப்பினுடைய வகைகள்ல சாதாரண உப்பு, அதாவது எளிய உப்புமா. எளிய உப்பு, உப்பின் வகைகள். எளிய உப்பு. 2, இரட்டை உப்பு. 3, அமில உப்பு. 4, கார உப்பு. 5, கலப்பு உப்பு. 6, அணைவு உப்பு. இதை கொடுத்துட்டு மேட்ச் கொடுப்பாங்க. பொறுத்துக்கு கொஸ்டின் இது. எளிய உப்புனா என்ன? சாதாரண உப்பு, எளிய உப்பு. எவ்வளவு பயங்கர விளக்கம் கொடுக்குறீங்க. ஸ்கூல் பசங்களுக்கு அப்படிதானே கொடுப்பீங்க. எளிய உப்புனா சாதாரண உப்போ, அவ்வளவுதான். ஆன்சர் சொல்லியாச்சு, கிளம்பு. சரி, எடுத்துக்காட்டுகள் சொன்னா என்ன சொல்லுவீங்க? வெரி குட், ரைட் ஆன்சர். சோடியம் குளோரைட். அதுக்குதான் சொல்றது, கேட்கறது அதான்மா, வேற ஒண்ணு. சோடியம் குளோரைட். ரைட்டுமா, சூப்பர்மா. அடுத்தது இரட்டை உப்பு. 2 உப்பு இருக்குமா? நிறைய பேர் உப்புல நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார். இந்த சென்னையில நாங்க அங்கதான் இருக்கேன். அங்க ஒரு நாள் சாப்பிடும் போது கேட்டரிங்ல ஒருத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா சால்ட் உப்பு கேட்டார். ஆமா, அந்த பரிமாறுறதுக்கு ஒரே சிக்கல். சால்ட் உப்பு ஆகணும். ஓ, சால்ட் உப்பு தருவாங்க. அவன் போய் என்ன பண்ணிட்டா, கல் உப்பு எடுத்து கொடுத்தான். நான் ஒன்னு சால்ட் உப்பு தானே கேட்டேன், நீ நான் இதை கொண்டு வந்துட்டான். அப்புறமா போயிட்டேன், தூள் உப்பு கொண்டு வந்து கொடுத்தாரு. சாப்பிட்டேன், ரைட்டுன்னு போனாரு. அப்பதான் சால்ட் உப்புனா தூள் உப்பு பேர் வச்சிருக்கான் போல இருக்கு. நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. சால்ட் உப்புனா தூள் உப்பை குறிப்பிடுது. சார், அவங்க தெரியாதவங்க சொன்ன, தெரிஞ்சவங்களே எத்தனையோ பேர் வார்த்தைகளை ஆங்கிலத்தை தவறாதான் பயன்படுத்துறாங்க. எவ்வளவு எஜுகேட்டட், நீங்களா கூட எஜுகேட்டட் தான், டீச்சர்ஸ் தான். நீங்களே எல்லா வார்த்தைகளும் சரியா பயன்படுத்தினா பண்ண மாட்டீங்க. நான் வேணா உங்களுக்கு சிம்பிளா 2 வார்த்தை கேட்கிறேன். இப்ப யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க, தண்ணி கொடுக்குறீங்க, காஃபி குடிக்கிறீங்க. அது சொல்லும் போது தான் சொல்றான், கண்ணாடி கிளாஸ்ல கொடுங்கன்றீங்க. அதுல என்ன சார் தப்புன்னு கேட்குறீங்க. கண்ணாடி அங்கதான் இருக்கு, கிளாஸ் அங்கதான் இருக்கு. நம்ம பயன்படுத்துறதான் சார். வி ஆர் எஜுகேட்டட், வி நோ வெரி வெல் அபவுட், பட் வேற வழி இல்லாம யூஸ் பண்றோம். பசங்க விளையாடுறாங்க, மேட்ச் ஆடுறாங்க, கிரிக்கெட் ஆடுறான், பால் போது பிடின்னு சொல்லணும், கேட்ச் பிடி தான் சொல்றான். கேட்சோட படம் தான் பிடி. இப்ப இதை இன்னி வரைக்கும் கிரிக்கெட் விளையாடுறவன்ல கோச்சு அப்படிதான் சொல்றான், கேட்ச் பிடுறான். யாரு கிரிக்கெட்ல கோச்சா இருக்கிறவனே கேட்ச் இப்படின்னு தான் சொல்றான். ஸோ அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப பயன்படுத்திட்டு தான் சார் இருக்கிறோம். நம்ம பயன்படுத்தாம இல்லை. நாம பயன்படுத்தும் போது ஒரு சாமானிய மக்கள் பயன்படுத்தல எந்த தப்புமே கிடையாது. அவன் சால்ட் உப்புன்னு சொல்றாங்க, அங்க இருக்கலாம் சிரிச்சுட்டான். ஆனா இது எல்லாமே பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதுக்காக நான் சொல்லுவார், வேற ஒண்ணும் இல்லை. சரி, பரவாயில்ல, அது இருந்துட்டு போட்டோம். இரட்டை உப்புக்கு போலாம். இப்ப நம்ம உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா இரட்டை உப்புக்கு? பொட்டாஷ், படிகாரம் மற்றும் மோர் உப்பு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோர் மிளகா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல நம்ம உப்பு போட்டோம்னா மோர் உப்பு, வேற ஒண்ணு இல்லை. இல்ல இல்லம்மா, அவங்க சொல்ற ரேட் தான்மா. மோர்ல மிளகா போடுறாங்களா, அது மோர் மிளகா. அந்த மோர் இல்ல இது. இது MOHR, ஒரு சயின்டிஸ்டோட பேருங்க. அவரு கண்டுபிடிச்சதுனால இந்த உப்புக்கு மோர் சால்ட், அதாவது மோர் உப்புன்னு பேரு. ஸோ ஆக்சுவலி நான் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். மோர் மிளகானா ஒரு பேச்சுக்கு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி மோர் உப்புன்னு சொன்ன மேடம் நம்பிட்டாங்க. அது உண்மை கிடையாது. மோர் உப்பு அப்படின்னா ஒரு சயின்டிஸ்டோட பேரு, MOHR, மோர் as a scientist.
he was invented that kind of the salt. ஸோ இது வந்து பொட்டாஷ் ஆலம் சொல்லுவாங்க. இதான் பொட்டாஷ் படிகாரம், படிகார உப்புன்னு சொல்றது. அப்ப இந்த இரட்டை உப்புக்கு எடுத்துக்காட்டு ஒண்ணு பொட்டாஷ் படிகாரம், இன்னொன்னு மோர் உப்பு அப்படின்னு சொல்றாங்க. சொல்றது புரியுதுங்களா? இது ரெண்டு இரட்டை உப்புக்கானது எடுத்துக்காட்டு. அமில உப்புக்கான எடுத்துக்காட்டு அமிலம். அமில உப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னா என்ன உப்பு சொல்லுவீங்க? சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் தான் இந்த அமில உப்புக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? ஓகே. கார உப்புக்கு எடுத்துக்காட்டு மெக்னீசிய குளோரைடு. அண்ட் காரிய குளோரைடு. ஓகே. கலப்பு உப்பு ஹைபிரிட் சால்ட். கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. அணைவு உப்பு ஜிங்க் சைனைடு. பொட்டாசியம் பொட்டாசியம் ஜிங்க் சைனைடு. நீட்டா வரணும். அணைவு காம்பவுண்ட், நிறைய உப்பு சேர்ந்ததுன்னு அர்த்தம். பொட்டாசியம் ஜிங்க் சைனைடு. There belongs to types of salt. உப்பினுடைய வகைகள் இதுதான். உப்போடைய வகைகள் இதெல்லாம். அடுத்தது அன்றாடம் பயன்படும் உப்புக்களும் அதன் பயன்பாடுகளும். அன்றாடம் பயன்படுத்தும் உப்புக்களும் அன்றாடம் பயன்படுத்தும் உப்புக்களும் கமா அதன் மூலக்கூறு வாய்ப்பாடு மற்றும் அதன் பயன்பாடு. அன்றாடம் பயன்படுத்தும் உப்புக்கள், உப்புக்களின் மூலக்கூறு வாய்ப்பாடு மற்றும் அதன் பயன்பாடு. இது வந்து ஒரு பெரிய டேபிள்ஸ்ங்க. நமக்கு 10 சால்ட் கொடுக்க போறாங்க. everyone we want to close your books and notes. இப்போ நீங்க ஓபன் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் சால்ட் எழுதுறதுக்கு அப்புறம் தான் நீங்க எழுதணும். அது வரைக்கும் நோட்டை புக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த போர்டை பார்க்கணும். இதுல தான் கொஸ்டின் வரும், மாற்று கருத்து இல்லை. நான் எழுதுறதுக்கு அப்புறம் நோட்டை எந்த டைரக்ஷன்ல போட்டு என்ன எழுது நான் சொல்லுவேன். நீங்க இப்ப எழுதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த போர்டை பாருங்க எல்லாரும். பத்து உப்புக்கள் தர போறாங்க. ரைட்டா? உங்களுக்கு தெரிஞ்ச உப்புக்களோட பேர் ஏதாவது இருக்கா? சால்ட். இப்ப நான் கொடுத்துருக்கிற சால்ட் இல்லாம வேற ஏதாவது சால்ட்டோட பேர் உங்களுக்கு தெரியுமா? வேற ஏதாவது எனி சால்ட்ஸ் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இந்து உப்பு அந்த மாதிரியா? இந்து உப்பு, அந்த இந்து உப்பா? சரி 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 ரைட். இப்ப பார்க்கலாமா? இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, இது அழிச்சலாம்ல? ஓகே, சால்ட்டோட பேர் கொடுத்துடலாம். நீங்க யாரும் போட தேவையில்ல, கவனிங்க.
இது என்னன்னா, இது வந்து சீரியல் நம்பர், வரிசை எண். பொது பெயர், உப்புக்களின் சாதாரண பெயர், சாதாரண பெயர், வேதியியல் பெயர், உப்பின் மூலக்கூறு வாய்ப்பாடு, பயன்கள். இது காலம், நீங்க எழுத வேண்டிய காலம் தான். ஸோ வரிசை எண் 10 சால்ட் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 10 சால்ட் போடணும். 1 2 3 4 5 6 7 8 10. இதுல உப்பினுடைய சாதாரண பெயர் பார்த்தலாம். காமன் சால்ட், சாதாரண உப்பு. அடுத்தது சலவை சோடா, வெரி குட். ரொட்டி சோடா, சலவை தூள், ஹைப்போ, சிலி, பீட்டர் சால்ட். அதுக்கு அடுத்தது எப்சம் உப்பு, சிப்சம் இல்லம்மா, எப்சம். மயில் துத்தம், ஒரிசாந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாரிசாந்து. அதுக்கப்புறம் சுண்ணாம்பு கட்டி. ஓகே, இது வந்து ஆசிட்டோட காமன் நேம். அடுத்தது வேதியியல் பெயருக்குள்ள போயிடலாம். இப்ப பாருங்க, இதோட வேதியியல் பெயர்களை பார்க்கலாம். சாதாரண உப்போட வேதியியல் பெயர் என்னப்பா? வெரி குட். சோடியம் குளோரைட். சலவை சோடா இல்ல, சோடியம் கார்பனேட். ரொட்டி சோடா சோடியம் பைகார்பனேட். சலவைத்தூள் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. ஹைப்போ
sodium thiosulfate, silly bitter salt, sodium nitrate, Epsom, magnesium sulfate, மயில்துத்தம், காப்பர் சல்ஃபேட், பாரிசாந்து, கால்சியம் சல்ஃபேட், சுண்ணாம்பு கட்டி, கால்சியம் கார்பனேட். மாலிகுல் ஃபார்முலா டைப் பண்ணுங்க பார்ப்போம். யாராவது NaCl, அடுத்தது சோடியம் Na2CO, Na2CO, இது ரைட் ஆன்சரா? அதெல்லாம் ஓகே தான். Na2 தான். CO3 ரைட் ஆனா தள்ள. இந்த இடத்துல இருக்கிற சோடியம் கார்பனேட்டுக்கு 10H2O போடணும். ஏற்கனவே வந்திருக்க டெட் கொஸ்டின் இது. சோடியம் கார்பனேட்னா நீரேற்றம் பெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே டெட்ல கேட்ட கொஸ்டின், பேப்பர் 2 கொஸ்டின் இது. சோடியம்னா Na2CO3 10H2O மாலிகுல்ஸ் இருக்கணும். இதை கொடுத்துருக்காங்க. Na2CO3 5H2O, Na2CO3 7H2O, Na2CO3 10H2O. ஆன்சர் 10H2O தான் ரைட் ஆன்சர். சோடியம் பைகார்பனேட் Na2HCO3, very good. Calcium oxychloride CaOCl2. Sodium thiosulfate Na நீங்க சொல்ல மாட்டீங்க, தெரியும். Na நீ நிஜமா சொல்ல மாட்டீங்க. Na2S2O3, இது வந்து சோடியம் டயோசல்ஃபேட். இது சொல்லிடுவீங்களா? NaNO3. எப்சம் MgSO4 7H2O, வெரி குட். அடுத்தது CSO4 5H2O, ரைட் தான், வெரி குட். கால்சியம் சல்ஃபேட் CaSO4 half H2O கொடுத்துருக்காங்க, half H2O. கால்சியம் கார்பனேட், வெரி குட். இப்போ அதனுடைய பயன்பாடுகளை எழுதிடலாம். பயன்பாடுகளை இங்க வந்து ஒரு வரியில் எழுத முடியாது நான், சரியா? அதனால என்ன பண்ண போறோம், நான் ஸ்ட்ரைட்டாவே உங்களுக்கு ஆன்சர் சொல்லும் போது அதுக்குள்ள நான் சொல்லிடலாம், சரிங்களா? இப்போ இது என்ன பண்ண, நோட்டை இந்த பக்கத்தை மாத்திக்கணும் நீங்க, அப்பதான் இது எல்லாத்தையும் கொண்டு போக முடியும், சரியா? இங்க பாருங்க, இந்த பயன்பாடுகளை நீட்டா விடணும். ஏன்னா ஒரு லைன் எழுதணும், சரியா? ஒரு லைன் எழுதுற மாதிரி விடுங்க. இப்ப எழுதுங்க. கொஞ்சம் நல்லா நீட்டா கோடு போடுங்க, போட்டு இதை எழுதுங்க.
டேபிள்ஸ் கரெக்டா போட்டுட்டு பயன்பாடுகளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமா இருக்கணும். Because we won't write the full sentence. பேப்பர் 1 ரொம்ப சிம்பிளா இது பொறுத்துக்கல வரும். பேப்பர் 2 இண்டிவிஜுவலா பயன்கள்ல கேட்பாங்க. கொஸ்டின் ஒரு சின்ன அஸ்பெக்ட் தான் மாறும். பேப்பர் 1க்கு மேட்ச் ஷீட்ல கேட்பாங்க இதெல்லாம். பேப்பர் 2க்கு யூசஸ் கேட்பாங்க. அவ்வளவுதான். லஞ்ச் எத்தனை மணிக்கு விடணும்? 1:30. எதுவுமே டிஸ்பிளே ஆகல. அப்படியா? போட்டாச்சா? அதுக்குள்ளேவா? போடுங்க போடுங்க. யூசஸ் தான். இதை முடிச்சிட்டிங்கன்னா யூசஸ் எழுதிடலாம். எழுதிட்டா முடிஞ்சிடும்.
calcium carbonate CaCO3. போடாச்சுங்களா? எழுதலாமா யூசஸ்? ஓகே, நம்பர் 1 பாருங்க, சோடியம் குளோரைட். அதனுடைய பயன்பாடுகளுக்கு போலாம். உணவு கெடாமல் இருக்க பயன்படுகிறது. உணவு கெடாமல் இருக்க பயன்படுகிறது. பிரசர்வேஷன், ஃபுட் பிரசர்வேஷன் சொல்லுவாங்க. இதை உணவு பதப்படுத்துதல், பிராக்கெட்ல வேணா உணவு பதப்படுத்துதலுக்கு பயன்படுகிறது. அப்படி ஏதாச்சும் ஒரு உணவு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க எது கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? எவ்வளவு விஷயங்கள் கேட்கலாம். ஒரு பதில் சொன்னா அது புரியலன்னா கேட்கலாம், தவறு இல்லை. எதுவுமே புரியலன்னா கேட்க முடியாதுதான். இன்னும் எதாச்சும் ஒரு புரியலன்னா கேட்கலாம். ஓகே, உணவு கெடாமல் இருக்க பயன்படுதுன்னா என்ன உணவு கெடாமல் இருக்க சோடியம் குளோரைடை பயன்படுத்துறோம்? ஊறுகாய், மீன், ரைட் தாமா, கருவாடு, அது மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணுவாங்க. உப்பு கண்டம் இல்லையா, எல்லாமே சரி. அப்படியே எக்ஸாம்பிள் போடுங்க. இறைச்சி, மீட், ஊறுகாய், இறந்த உயிரினங்களின் உடலங்கள். போதும், ரெண்டுக்குள்ள போடலாம். ஊறுகாய் மற்றும் இறைச்சி, மீட். அடுத்தது சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் கலந்து எதுலாமா? கடின நீரை மென்னீராக மாற்றுதல். கடின நீரை, கடின நீர் இருக்குல்ல, கடின நீரை மென்னீராக, ஹார்ட் வாட்டர் இன்டு சாஃப்ட் வாட்டர். கடின நீரை மென்னீராக மாற்றுதல். இதுக்கு இன்னொரு பதில் இருக்கு, இன்னொன்னு எழுதணும். கண்ணாடி தயாரிப்பில் மூலப்பொருளாக பயன்படுகிறது. கண்ணாடி தயாரிப்பில் மூலப்பொருட்களாக, ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் கிளாஸ் ப்ரிப்பரேஷன். உங்களுக்கு தெரியுமா கண்ணாடி எந்த முறையின் மூலமா தயாரிக்கிறாங்கன்னு? கண்ணாடியை எந்த முறையை பயன்படுத்தி தயாரிக்கிறாங்க?
எந்த முறையா தான் நல்ல முறையா தான் சார் இருக்கும். உருக்கி சொல்லுங்க, ஆன்சர் ரைட்டு தான் சொல்லுங்க. உருக்கி உருக்கி தான் சார். அதுக்கு மேல ஆன்சர் பெருகி சொல்ல முடியாது. கண்ணாடியை வந்து கட்டுப்படுத்தி ஆற்றுதல், அனலிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பப்படுத்தி குளிர்விக்கப்படுற முறைக்கு தான் கட்டுப்படுத்தி ஆற்றுதல். அந்த முறையின் மூலமா கண்ணாடி தயாரிக்கப்படும். அதுல ரா மெட்டீரியல்ஸா இருக்கும். அது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சோடியம் கார்பனேட் பயன்படுது. ஒண்ணு வந்து கழிவு நீரை மென்னீராக மாற்றுதல். ஓகே. அடுத்து சோடியம் பைகார்பனேட், ரொட்டி சோடா. அவங்க சொன்னாங்க பாருங்க, பேக்கிங் சோடா தான். இந்த ரொட்டி சோடா எதுக்கு பயன்படுது அப்படின்னா ரொட்டி தயாரித்தலில் பயன்படுகிறது. பிரெட்டு, கேக்கு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இதான் பயன்படுத்துறாங்க. ரொட்டிமா, சப்பாத்தின்னு போட தேவையில்ல, ரொட்டின்னு போடுங்க. ரொட்டினா பிரெட்டை குறிப்பிடும், வேற ஒன்றும் இல்லை. பிரெட்டு தான் ரொட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொட்டி சோடா. இப்போ எப்படி இந்த ரொட்டிலாம் தயாரிக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா? என்னென்ன மிக்ஸ் பண்ணுவாங்க மேடம்? நீங்க மிஸ் பண்றீங்க, நீங்க செய்யறீங்க இதெல்லாம் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துடும் இல்லையா? ரைட். ஆக்சுவலா தயாரிப்பு முறை தான் அவங்க சொன்னாங்க, இல்லைல்ல. இதுக்கு முன்னாடி இதுல என்ன பயன்படுத்துவாங்கன்னா பென்சோயிக் அமிலம், டாடாரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு ஆசிட் மிக்ஸ் பண்ணும்போது அந்த மூலக்கூறுகள்ல நொதித்தல் முறை செயல்படுத்தப்படும். ஈஸ்ட் எல்லாம் பயன்படுத்து. அப்படி CO2 மூலக்கூறுகள் வெளியிடப்படுமா, அந்த மூலக்கூறு தான் அந்த பிரெட்டை பெருசா உப்பும். இல்லைன்னா ஒரு ஒரு பண்ணு வாங்குங்க, அப்படி நசுக்கு தம்மாதூடு ஆயிடும். அப்படி எப்படி இது இவ்வளவு பெருசு போச்சு அப்படின்னா அந்த மூலக்கூறுகள் விரிவடைக்கப்படும். அதாவது கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு ரிலீஸ் ஆகும்போது அது பெருசாயிடும். ஸோ அதுக்கு தான் இதை பயன்படுத்துறாங்க. ரொட்டி சோடா, ரொட்டி தயாரிக்க, பண்ணு இதெல்லாம் தயாரிக்க பயன்படும். அப்போ ஒண்ணு வந்து ரொட்டி தயாரிக்க பயன்படும். இன்னொரு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா தீயணைப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஃபயர் எக்ஸிக்யூஷன் பார்த்துருக்கீங்களா? தீ அப்படின்னு போட்டு ஃபயர், அதை எப்பயாச்சும் பத்திக்கிச்சுன்னா அமுத்துவாங்க. உள்ள இருந்து என்ன வரும்? பவுடர் வரும். அதேதான், அந்த பவுடர் தான் அந்த பவுடர். ஸோ அதுக்கு பேரு தான் சோடியம் பைகார்பனேட். லப்துல வரும். அது கருப்பு கலர்ல வராதுமா, வெள்ளை கலர்ல. இதுல நிறைய பிளேவர் இருக்குது நீங்க சொல்ற மாதிரி. சரி, ரைட்டு தான். இருக்குது, உண்மைதான். கலர் இருக்கு, உண்மைதான். நான் ஏத்துக்கிறேன், பகிரங்கமா அதை நான் ஏத்துக்கிறேம்மா. அடுத்து சலவை தூள். இந்த சலவை தூளை என்னன்னு சொல்றாங்கன்னா சலவை தூள் தான் சொல்றாங்க. ஆனால் இதுக்கு இன்னொரு பேரு ப்ளீச்சிங் பவுடர். இதான் கால்சியம் ஆக்சிகுளோரைடு தான் ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு பயன்படுத்துறாங்க பாருங்க, தண்ணீரை சுத்தம் செய்வதற்கு பயன்படும். வாட்டர் பியூரிபிகேஷன், தண்ணீரை சுத்தம் செய்வதற்கு. இந்த பெரிய வாட்டர் டேங்க்லாம் தண்ணி இருக்கும்ல, அதுல மூட்டையா வெள்ளையா பவுடரா மாத்தி கொட்டுவானுவேன். அது ஒண்ணும் இல்லை, அந்த குளோரின் ப்ளீச்சிங் பவுடர் தான். அந்த பவுடரை கொட்டின உடனே இந்த தண்ணியில் இருக்கிற கண்டாமினேஷன், பாக்டீரியா, வைரஸ்ல செத்து போயிடும். ஸோ அது நீங்க தண்ணி மெட்ரோ வாட்டர் பிடிச்சிங்கன்னா, கார்பரேஷன் வாட்டர் பிடிச்சா உள்ள ஒயிட் கலர் பவுடர் மாதிரி வருதுல்ல, அந்த பவுடர் தான் கால்சியம். இதைதான் எங்க கொட்டுறாங்க? ரோட்ல கொட்டுவாங்க. அப்படி ஒரு 2 நாள் தான் கொட்டுவான். ஒன்னு அதிகாரி வந்தா கொட்டுவா, இல்ல அரசியல்வாதி வந்தா கொட்டுவாங்க. அதுதான் என்ன, அது ஒரு சலடை மாதிரி ஒன்று வச்சிருக்கான். இப்படி வந்து அப்படி வந்து வச்சிருக்கோம். ஏன் இந்த கேப் எல்லாம் வராத நுங்கு இருக்குன்னு தெரியாது, போட்டு போறான். ஸோ அந்த ப்ளீச்சிங் பவுடர் குடிநீரை சுத்தம் செய்ய பயன்படுது. வேற எதுக்கு சார் பயன்படுது அப்படின்னு பாருங்க, கிருமி நாசினியாக செயல்படுகிறது. கிருமி நாசினியாக செயல்படுகிறது. ஒரு காலத்துல இந்த ப்ளீச்சிங் பவுடரை துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்களாம். அதனாலதான் அதுக்கு இன்னைக்கும் பேரு சலவை தூள், வாஷிங் பவுடர் தான் அதுக்கு பேரு. ஆனா இப்ப மாத்தி நம்ம ப்ளீச்சிங் பவுடர்னு வச்சுட்டோம். அதனால எப்பயாவது கேட்டாங்கன்னா சலவை தொழிலில் பயன்படுகிறது, ஃபார் லாண்ட்ரி பர்பஸ். இடம் இருந்தா எழுது, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே. அடுத்தது ஹைப்போ சோடியம் தயோசல்பேட். ஆய்வக பயன்பாட்டிற்கு உதவுகிறது. ஆய்வக பயன்பாடு, லெபார்டரி பர்பஸ். போதும், ஒரு பதில் தான்.
ஆய்வக பயன்பாடு, லெபார்டரிமா, லேப் யூசஸ். சிலிபீட்டர் சால்ட் இருக்கு பாருங்க, சோடியம் நைட்ரேட். பட்டாசுகள், பசங்க வெடிக்கிறதுல பட்டாசுகள் மற்றும் தோட்டாக்கள் தயாரிக்க பயன்படும் புல்லட்ஸ். தோட்டாக்கள் மற்றும் பட்டாசுகள் தயாரிப்பில் பயன்படுது சோடியம் நைட்ரேட். ஆமா ஆமா, சோடியம் நைட்ரேட் தான். அடுத்தது மெக்னீசியம் சல்பேட், மலமிளக்கியாக செயல்படுகிறது. மலமிளக்கின்னு சொல்லுவாங்க இத. அதாவது என்னன்னா மலச்சிக்கலை தீர்க்க பயன்படுது. கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கலை நீக்க பயன்படுகிறது ஃபார் கான்ஸ்டிபேஷன். இந்த இப்ப விடுங்க, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வில்லேஜஸ்ல வயிற்றுல சுத்தம் செய்யறதுக்காக மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்க. பேதி மாத்திரைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது குழந்தைகளுக்கு கொடுக்கறது வழக்கம். ஏன்னா உடல்ல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியே போய் இப்பெல்லாம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா இப்பதான் எதை சாப்பிட்டாலும் பேதி ஆகுது. எதுக்கு அதை தனியா வேற கொடுத்துட்டு, அதனால கொடுக்கறது இல்லை. ஆனா ரைட்டு, அது இந்த மாத்திரை தான், அது இந்த பேதி மாத்திரை தான், அது கொடுக்குறான். மலச்சிக்கலை நீக்க பயன்படுது. அடுத்து நெக்ஸ்ட் மயில் துத்தம், காப்பர் சல்பேட், பூஞ்சை கொல்லியாக பயன்படுகிறது. பூஞ்சை கொல்லி, தட் இஸ் எ ஃபங்கிசைடு சொல்லுவாங்க. ஃபங்கிசைடு பூஞ்சை கொல்லியாக பயன்படுகிறது. இன்னொன்னு ஆய்வக பயன்பாட்டிற்கு உதவுகிறது. இதுவும் ஆய்வக பயன்பாட்டு இருக்குமா? ஆய்வகத்துல ஒரு கெமிக்கல் தான் பயன்படுத்துவாங்களா? எத்தனையோ கெமிக்கல் பயன்படுத்துறாங்க. அதுல ஒரு கெமிக்கல் ரொம்ப பயன்படுத்துறோம், அதுதான் அந்த H2SO4. அதனாலதான் அது என்ன சொல்றாங்க, கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். அதிகமாக பயன்படுத்தினால்தான் அதுக்கு பேர் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் வருது. எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்க 10th படிக்கும் போது இந்த கேள்வி கேட்டாங்க, கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஒரு ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல. அதுக்கு நம்மால ஒருத்தர் பதில் எழுதிட்டார். பிரேயர் மறுநாள் வச்சாங்க, அந்த பையனை கூப்பிட்டு பிரேயர்ல போட்டுச்சு அந்த மேடம், கெமிஸ்ட்ரி மேடம். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. அவனை அடி போல பேர் சுந்தர், அடி செம்மடி அடிச்சாங்க. ஆனா அவன் எதுக்கு அடிச்சாங்கன்னா அந்த மேடமும் சொல்லல, அடி வாங்கணும்னு தெரியல, அடிச்சு விட்டுச்சு. அப்புறம் எங்க கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனை மறுபடியும் அடிச்சுது. அதுக்கு எவ்வளவு கமெண்ட் பண்ணி செந்தில எப்பெல்லாம் கூப்பிட்டு அடிக்கணும் அது மாதிரி அடிச்சுட்டே இருந்துச்சு. அப்புறமா தான் ஒரு நாள் எங்கள்கிட்ட சொல்லிச்சு, அவன் ஏன் அடிச்சுன்னு தெரியுமா? அதை தான் அவளோட காத்துட்டு இருக்கேன், ஏன் சொல்லுங்க. அவன் என்னன்னு எழுதி வச்சுக்கிறான், கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். புத்தகல அந்த ராஜ திரவகம் என்றால் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு தம்பி பதில் எழுதிக்கிறான், ராஜ திரவகம் என்பது ராஜாவால் தயாரிக்கப்படும் திரவம். அதுல இன்னொரு பதில் இருக்கான் பாரு, அந்த திரவம் தற்போது கிடைப்பதில்லை, ஏனெனில் ராஜாக்கள் உயிரோடு இல்லைட்டா. இதுக்குதான் அந்த அடி. இந்த அடி கொஞ்ச நஞ்சு அடி இல்லை. அதுக்கு அந்த மேடை கேட்டு சொல்லிச்சு, உனக்கு தெரியுமா ராஜா எல்லாம் உயிரோடு இல்லைன்னு அப்படின்னு. ராஜ திரவம் கிடைக்கும், உனக்கு யாரா சொன்னா? நம்ம லேப்லயே ராஜ திரவம் எவ்வளவு இருக்கு, உன்னை யார் அடி என்ன அடிச்சு. ஸோ வித்தியாசமான உலகம் இது, அப்படிதான். பட் நவ் ஹி இஸ் அ வெரி குட் என்ஜினியர் இன் அமெரிக்கா. பட் அமெரிக்காவில் இன்னைக்கு ஒரு பெரிய ஆள் அவர் சுந்தர் அப்படின்னு எங்க நண்பர் தான், அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கார். இந்த மாதிரி இருந்தோம்னா டெவலப் ஆயிட்டா பாருங்க, அதாவது ஒரு பெரிய விஷயம். அடுத்து நீங்க என்ன கொடுத்துருக்க பாருங்க, அது அவ்வளவுதான் முடிச்சு. கால்சியம் சல்பேட் குள்ள போங்க. இது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இது பல பயன்பாடுகள்ல உதவும். ஒண்ணு, எலும்பு முறிவு சிகிச்சையில் பயன்படும். போன் பிராக்சர், மாவு கட்டுன்னு சொல்றாங்கல்ல, புத்தூர் கட்டு கேள்விப்பட்டிருக்கலாமா? அதுக்கு மேல ஒரு மோல்டிங் போடுறாங்களா, அந்த மாவு தான் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சாந்துன்னு சொல்லுவாங்க. கம்மு மாதிரி பிடிச்சுக்கும். ஒண்ணு, எலும்பு முறிவு சிகிச்சையில பயன்படும். ரெண்டாவது, விளையாட்டு பொருட்கள் தயாரிக்க பயன்படும். இந்த கிரிக்கெட் பேட்டு, இந்த பேட்லாம் சொரு, அந்த இது இருக்குல்ல, ஹேண்டில் போடுறாங்கல்ல, அங்க ஒரு மாவு மாதிரி வச்சு ஒட்டியிருப்பாங்க பாருங்க, அது இதுதான், அது பாரிஸ் வந்துட்டான். அப்புறம் விநாயகர் பொம்மைகள், சாமி எல்லாம் செய்யறாங்கல்ல, சிலையெல்லாம் செய்யறாங்கல்ல, அது எல்லாமே வந்து இந்த இதுதான், கெமிக்கல் தான். டாய்ஸ், கால்சியம் கார்பனேட்டு, இது காமனா வந்து சுண்ணாம்பு தான். இது எழுது பொருட்கள், சாக்பீஸ் எழுதிக்கோங்க, எழுது பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது சாக்பீஸ். பிறகு சுண்ணாம்பு அடிக்க பயன்படுறது, இது எல்லாமே அதில் தான். ஓகே.
ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த 3 பார்ட்டுமே முடிச்சிட்டேன். ஆசிட் முடிஞ்சிச்சு, பேஸ் முடிஞ்சிச்சு, சால்ட் முடிஞ்சிச்சு. இதோட இந்த வேலையை முடிஞ்சிச்சு. அடுத்த பார்ட்டுக்குள்ள போகலாம். நம்ம அடுத்த டாபிக் வந்து மெட்டாலஜி போடுங்கம்மா. உலோகவியல் முடிச்சிடணும். சரி, ஓகே. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு போல. நம்ம லஞ்ச் சாப்பிட்டு வந்து உலோகவியலை பார்க்கலாம். ஓகே.